வெல்கம் டு GM Pro கேமிங். என்னடா இவ்வளோ நாளாக வீடியோவே போடலான்னு கேட்பீங்க. ஸோ மக்களே, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் நிறைய இருக்குது மக்களே. ஸோ அதனால தான் மக்களே என்னால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் அடங்கியிருக்கு. ஸோ இப்போ தான் சர்வர் கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால தான் மக்களே என்னால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வீடியோ போட்டு 5 month ஆகுது மக்களே. ஸோ வெறும் 96 சப்ஸ்கிரைபரில் தான் மக்களே நம்மளே இன்னும் இருக்கிறோம். ஸோ 96 இருக்கும். 100 போகணுன்னு என்னோடய கனவு. ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லி ரெகுலராக சண்டே வீடியோ வந்துடும். ஸோ இனிமேல் ஒரு நாள் கூட நான் விட மாட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன அப்டேட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ளகின் ஆப்பில் வந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ ப்ளகின் ஆப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருங்க காமிக்கிறேன். ப்ளகின் ஆப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனிமல் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் கொண்டு வந்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து வெஹிக்கிள்ஸில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வெஹிக்கிள் ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ நம்ம 21 போட்டால் ஒரு வெஹிக்கிள் வரும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஆர்ஜிஎஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா அதே தாங்க மக்களே இருக்குது. ஸோ அடுத்து சீட் கோட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே இல்லை, நான் கேமுக்குள்ளே காமிக்கிறேன் என்னென்ன சீட் கோட்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்து பிளேயர் மோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்டு மற்ற 3 பிளேயர் ஏதோ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து சேலஞ்ச் மோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இருங்க. சேலஞ்ச் மோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாரர் மோட், அடுத்து புதுசாக சிட்டிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னால் சொல்ல முடியல இந்த வீடியோவில். ஸோ அதனால் நீங்களே அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேமுக்குள்ளே என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்குன்ட்டு போய்ட்டு பார்க்கலாம். ஸோ கேமுக்குள்ளே என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, ஏலியன் மோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கு மக்களே புதுசாக. ஸோ இருங்க காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமுக்குள்ளே பேக்ரவுண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏலியன் மோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே போகிற மாதிரி போங்க மக்களே. ஸோ ஆட் வரும், ஸ்கிப் பண்ணிடுறேன் இருங்க. ஸோ வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கேமுக்குள்ளே 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமுக்குள்ளே 2 கன்று தான் இருக்குது. ஸோ நம்ம ஏலியன் நம்மளை சாவட்டி கடிக்க கன்னுலாம் ஏறும், பிஸ்தால் அடுத்து ஸ்னைப்பர் தான் இருக்குது. ஸோ இருங்க இப்போ ஒரு ஏலியனை ஷூட் பண்ணி காமிக்கிறேன். அங்கே 3 ஏலியன் வந்து பாருங்கள், கலராக ஏலியன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சுட ஏலியன்லாம் அப்படியே கடிக்க வரும் மக்களே. ஸோ ஸ்னைப்பரில் கூட ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் மக்களே ஏலியன் மோட் நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மையாக ஃபோன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆமாம் மக்களே, ஃபோன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேமுக்குள்ளே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ கன் வந்துட்டு 2 தான் இருக்குது. ஸோ இப்போ கேமுக்குள்ளே என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்குன்ட்டு நாங்கள் பார்த்துடலாம். ஸோ கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிராஃபிக் காரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுற மாதிரி அவங்களும் கார்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓட்டுறாங்க. பழைய கார் ஓட்டாமல் புதுசாக கார்லாம் ஓட்டுறாங்க. ஸோ இந்தமாரி தான் கேமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க கார்லாம். ஸோ இருங்க பேக் அவுத்துக்கிறேன், டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூவில் என்னென்ன சீட் கோட் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஆர்ஜிஎஸ் டூவில் PM புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. PM10ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், PM10 கொடுத்து பேக் கொடுத்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே இருக்குது மக்களே. ஸோ ஹல்க்கோ பல்க்கோ அதில் போட்டிருந்தாங்க பல்க்குன்னு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இருங்க சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ அட்வான்டேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா காமிக்க சும்மா இப்படி குத்துனாலே எல்லாம் பார்த்திங்கன்னா வெடியுது. ஸோ 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்படி ஜம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிளாஸ்ட் ஆகுது மக்களே எல்லாம் அந்த இதுவே கல்லாம். ஸோ என்னென்னா டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா, அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் மக்களே. ஸோ இது தான் நம்ம கேமுக்குள்ளே டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கு சீட் கோட்டில். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு சீட் கோட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு PM11 அப்படின்னு போடணும். ஸோ PM11 போட்டு டிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக சூப்பர்மேன் வருவாங்க. இந்த சூப்பர்மேன்லேயும் அதே டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இதில் என்னென்ன பவர்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறேன் இருங்க. ஸோ இருங்க இப்போ எங்கள் கார் போகுது பார்த்திங்களா, அதை அப்படியே
அடிச்சு கம்மிங்க. புதுசாக லேசர் லைட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமுக்கு இந்த சூப்பர் மேனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பவராக கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்ட் ஆகிடுது அப்படியே. ஸோ இங்கே இருக்க என்பிசி சுட்டால் கூட அப்படியே மயங்கி வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மக்கள் எனக்கு கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பர்மேன், ஹல்க் அப்படின்னு 2 கேரக்டர் கேமுக்குள்ளே வருது. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஜிஎஸ் சொல்லு PM7 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மிஸ்டர் பீஸ்ட் வரும். ஸோ ஏன்டா வரலன்னு கேட்பீங்க. நான் வந்துட்டு அதை இதுவும் பண்ணல. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி போட்டு பாருங்கள், வரும் கண்டிப்பாக. நான் வந்துட்டு காப்பி பண்ணாமல் தான் போட்டேன். என்னால் இந்த வீடியோவில் போட காப்பி பண்ண முடியல மக்களே. ஸோ அதனால தான் மக்களே என்னால் இந்த வீடியோவில் போடல. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசாக இது தான் மக்கள் எனக்கு பிடிச்சது PDMன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்திங்கன்னா பிளேயர் டான்ஸ் ஆடுறாரு. ஆமாம் மக்களே, ஃப்ராங்க்லின் வந்துட்டு பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறான். ஸோ அந்த பார்த்திங்கன்னா நம்ம பாட்டும் டான்ஸ் ஆடாத மாதிரி இல்லை, என்பிசியும் ஆடுவாங்க மக்களே. ஸோ இங்கே இருக்காங்க பார்த்திங்களா என்பிசி, அவங்களும் ஆடுற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜிஎஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காரு ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்துட்டு நம்ம PD1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது மக்களே நம்மக்கிட்ட. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்பிசி எப்படி டான்ஸ் ஆடுற வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் மக்களே. ஸோ இதுக்கு ஆர்ஜிஎஸ் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோன் எடுத்து. ஸோ ஆர்ஜிஎஸ் டூல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்பிசி டான்ஸ் அப்படின்னு போடணும் மக்களே. ஸோ என்பிசி டான்ஸுன்னு போட்டு டிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருங்க வெளியே போயிட்டு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ வெளியே வந்தோடனே என்னடா ஆடலைன்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும். நான் அதனால் AK-47 எடுத்துகிட்டு AK-47 எடுத்து பிளாஸ்ட் பண்ணணும் மக்களே. ஸோ பிளாஸ்ட் பண்ணிட்டு இருங்க, நான் ரொம்ப பிளாஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் டெட் ஆகிட்டாங்க. ஸோ 2 இது தான் சுட்டோம், இருங்க காமிக்கிறேன். 2 இது ஷூட் பண்ணிட்டு இருங்க டான் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் வந்துட்டு கிளியராக தெரியும் மக்களே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறீங்க எப்படி ஆடுறாங்கன்ட்டு. ஸோ பார்த்திங்களா ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே பார்த்திங்கன்னா என்பிசி டான்ஸ் ஆடுற மாதிரி கேமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி ஆடுறாங்க பாருங்க நோட்டில் தனியாக. ஸோ இன்னும் நிறையலாம் அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ புதுசாக சீட் கோர்லாம் வந்திருக்கு. ஸோ ஆர்ஜிஎஸ்டிலாம் இன்னொன்று வந்திருக்கு, பாயின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாய் வருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 விதமான பாய்ஸ் வருவாங்க மக்கள் கேமுக்குள்ளே இருக்க மாதிரியே. நம்ம சீட் கோட் போட்டு தேவையானவங்களாம் இங்கே வீட்டுக்குள்ளே வெளியே எங்கன்னா கூட வச்சுக்கலாம் தேவைப்பட்ட இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கேர்ள் என்ன போடணும் மக்களே, அதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் 3 இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள் என்ன போட்டால் இவங்க போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 விதமான இது கேர்ள் வந்திருக்காங்க. ஸோ பாய்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 விதமான பாய் வந்திருக்காங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க கேமுக்குள்ளே. ஸோ இவ்வளோதான் மக்களே கேமுக்குள்ளே ஆர்ஜிஎஸ் உள்ள சீட் கோடெலாம் புதுசாக ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட் கோட் என்னென்னன்ட்டு வாங்க கேமுக்குள்ளே போயிட்டு என்னென்ன சீட் கோட் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்துடலாம். ஸோ இருங்க காமிக்கிறேன். புதுசாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5309 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்கார்பியோ என்னென்னு புதுசாக ஒரு கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க மக்கள் இந்த கேமுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே இருக்குது கேமுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே ஸ்கார்பியோ கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆரஞ்சு கலரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள கலர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க மக்களே, அழகாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவ்வளோதான் கேமுக்குள்ளே அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் என்ன சொல்ல முடிஞ்சிச்சு. என்னால் வாய்ஸே சொல்ல முடியல மக்களே. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த இடத்துல படிக்கேட்லாம் வச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இதுவெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி தான்
இது 2 இடத்துல ஏரோப்ளேன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன்லாம் ஆக்டிவேட் பண்ணி ஓட்டுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த பில்டிங்கை கூட ஏரோப்ளேன் மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே இருக்கிறதுக்கு அழகாக. ஸோ அவ்வளோதான் மக்களே, கேமுக்குள்ளே அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன அப்டேட்லாம் கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்துட்டு ஸோ அதோட வீடியோ எண்ட் பண்ணிடலாம் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம கேமுக்குள்ளே என்னென்ன அப்டேட்லாம் ஆட் பண்ண போகிறாங்கன்னு போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்பிசி பார்த்திங்கன்னா பைக் ட்ரைவ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா வர்ற அப்டேட்டில் கேமுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா அப்டேட் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக வடக்கன்ஸ்லாம். ஸோ இந்தமாரி தான் மக்களே வர்ற அப்டேட்டில் இந்தமாரி பைக் கொண்டு வர போகிறாங்க. என்பிசி டிரைவிங் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ண மாதிரி இல்லாமல். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வர்ற அப்டேட் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே மல்டிப்ளேயர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க மக்களே. வர்ற அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா புது ஹவுஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க கேமுக்குள்ளே. ஏற்கனவே பழைய ஹவுஸை மாடிஃபை பண்ண மாதிரி இந்த ஹவுஸையும் புதுசாக மாற்ற போகிறாங்களா மக்களே வர்ற அப்டேட்டில். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் வைக்கலாம் மக்களே நமக்கு கார்லாம் புதுசாக. ஸோ அடுத்து யூஎஃப்ஓ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க. ஏலியன் மோடில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்துட்டு டிரைவிங் பண்ணுற மாதிரியே கொண்டு வந்து போகிறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே லேண்ட் குரூசர் கார் அது பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்களாம். ஸோ கலர் கூட மாற்றிக்கலாம். வர்ற அப்டேட்டில் இது கார் கொண்டு வந்துடுவாங்களா மக்களே. ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. வர்ற அப்டேட்டில் இந்த லேண்ட் குரூசர் கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வர்ற அப்டேட்டில் இந்த கார் கொண்டு வந்துடுவாங்க. கலர் கூட மாற்றிக்கலாம். ஸோ வர்ற அப்டேட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கார் வந்துடும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு சீட் கோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது மக்களே. ஸோ என்னென்னா 1216 போடணும் மக்களே. இருங்க போட்டு காமிக்கிறேன். 1216 போட்டு நான் இருங்க ஆட் வரும். நெட் ஆன் பண்ணிடுச்சு. ஸோ அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்னு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்கில் நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி நார்மல் கேரக்டர்லேயும் ஜம்ப் பண்ணிடுவோம். அதேமாதிரி பிளாஸ்ட் ஆகுது கல்லெல்லாம். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 1215 போட்டாலும் இன்னொன்று இது வரும். சரிங்க 2 தடவை போட்டோன்னா டீஆக்டிவேட் ஆகிடும். சரிங்க இப்போ போட்டு காமிக்கிறேன் 1215. ஸோ 1215 போட்டு இப்போ ஜம்ப் பண்ணோன்னா கொஞ்சம் நார்மலாக கிட்ட ஜம்ப் பண்ண மாதிரி ஜம்ப் பண்ணுவாங்க. 1216 போட்டால் ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவார். அடுத்து 1215 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே டீஆக்டிவேட் ஆகிடும். நார்மலாக ஜம்ப் பண்ணுற மாதிரி வந்துடும் மக்களே. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஒரு அப்டேட் சொன்னேன் எப்படி பேக்ரவுண்ட் சேல்ஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அது எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்க மக்களே. ஸோ அது ரொம்ப சிம்பிள். ஸோ இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருங்க வந்துக்கிறேன் வெளியே. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்பமுக்கு போயிட்டு நமக்கு தேவையான ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். எடுத்து அது வந்துட்டு இதுவில் போட்டுக்கணும் மக்களே. ஸோ ட்ரைவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ட்ரைவ் ஆப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிக்குதோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இருங்க இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடு மாதிரி இருக்கா அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கா அது கொடுங்க. அது கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ் ஆக்சஸ்ன்னு செகண்ட் ஒன்றில் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோடிங் ஆகும். ஸோ அப்போது ரெஜிஸ்டர்ட்னு இருக்கும். ஸோ சேஞ்சு கொடுங்க. சேஞ்சு கொடுத்துட்டு anyone with the லிங்க் கொடுக்கணும். ஸோ அது கொடுத்துட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்டேட்டிங் ஆகும். வெயிட் பண்ணணும். ஸோ ஆனோனையும் வீவர் இருக்குதுல்ல அதை எடிட்டராக மாற்றணும் மக்களே. ஸோ எடிட்டர் மாற்றிட்டு ஸோ அதில் மேலே பார்த்திங்கன்னா இருக்கா காப்பின்னு. ஸோ அந்த காப்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடணும் நம்ம. ஸோ காப்பீடுன்னு ஆடிட்டு பிறகு நம்ம கேமுக்குள்ளே போகணும் மக்களே. ஸோ இருங்க கேமுக்குள்ளே வந்துட்டு இன்டர்நெட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்நெட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்ச நேரம் ஆகும். ஒரு 15 நிமிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணணும் மக்களே அதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைல் லோடட்னு வரும். ஸோ அப்போது ஆர்சிஎஸ் டூலில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மைக்குன்னு போடணும் மக்களே. ஸோ சாரி இருங்க
மைக் எம்ஐசி மைக்குன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டிக் கொடுக்கணும். டிக் கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு வரும். ஸோ அப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் இமேஜ் சேர்ந்துட்டுன்னு வரும் மக்களே. இமேஜ் சேர்ந்துட்டு வந்தோடனே பேக் கொடுத்துடுங்க. ஸோ இருங்க கொடுக்குறேன். பேக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இருங்க ஆட் வருது. ஸோ பேக் கொடுத்தோன்னு கேம்குள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கேமுக்குள்ளே பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் மக்களே வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட சண்டே வீடியோ பார்க்கலாம். பாய் மக்களே.